இந்தியாவின் வரைபடத்தில் ஒரு நேர்கோடு வரைந்தால் அது 8 பிரம்மாண்ட சிவன் கோவில்களை இணைக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இமயமலை முதல் ராமேஸ்வரம் வரை சுமார் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மர்ம பாதை சிலர் சிவசக்தி அக்ஷரேகை என்று அழைக்கிறார்கள். அந்த ரகசியத்தை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கேதார்நாத். முதலில் இமயமலையின் உச்சியில் இருக்கும் கேதார்நாத் கோவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. பனிச்சரிவுகள் வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் அசையாமல் நிற்கும் இந்த கோவில்தான் இந்த ஆன்மீக நேர்கோட்டின் தொடக்கம் என்று கூறப்படுகிறது. காளேஸ்வரம். அடுத்து தெலுங்கானாவில் இருக்கும் காளேஸ்வரம் கோவில். இங்கு ஒரே பீடத்தில் 2 சிவலிங்கங்கள் இருக்கிறது. ஒரு லிங்கம் சிவனுக்காக, மற்றொன்று யமதர்மராஜனுக்காக. ஸ்ரீகாளஹஸ்தி. அடுத்து ஆந்திராவில் இருக்கும் ஸ்ரீகாளஹஸ்தி கோவில். இது பஞ்சபூதங்களில் காற்று தலம். சிலந்தி, பாம்பு, யானை மூன்றும் சிவனை வழிபட்டு முக்தியடைந்த தலம். இங்குள்ள தீபம் எப்போதும் காற்றால் அசைந்து கொண்டே இருக்கும். காஞ்சிபுரம். தமிழகத்திற்குள் நுழைந்ததும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம். பஞ்சபூதங்களில் நிலம் தலம். பார்வதி தேவி மணலால் லிங்கம் செய்து சிவனை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. இங்குள்ள 3500 வருட பழமையான மாமரம் இன்றும் பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. திருவண்ணாமலை. அடுத்து உலகமே வியக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை. இது நெருப்பு தலம். சிவன் அடிமுடி காண முடியாத அக்னி ஸ்தம்பமாக தோன்றிய கோவில் என புராணம் கூறுகிறது. அதன் வடிவமே அருணாச்சலமலை. திருவானைக்காவல். அடுத்து ஜம்புகேஸ்வரர் கோவில் திருச்சிராப்பள்ளி அருகில். இது நீர்த்தலம். இந்த கருவறையின் அடியில் இன்றும் தண்ணீர் ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கிறது. சிதம்பரம். அடுத்து தில்லை நடராஜன் கோவில் சிதம்பரம். இது ஆகாய தலம். இங்கு நடராஜர் ஆடும் ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கிறது என்று பல ஆன்மீக அறிஞர்கள் நம்புகின்றனர். ராமேஸ்வரம். இறுதியாக இந்தியாவின் தென் முனையில் இருக்கும் ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரம். இங்கு இலங்கைக்கு செல்லும் முன் ஸ்ரீராமர் சிவனை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவில் இந்த ஆன்மீக நேர்கோட்டின் இறுதி புள்ளியாக கருதப்படுகிறது. யோசித்து பாருங்கள், இந்த 8 இடங்களில் 5 இடங்கள் பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. மேலும் இந்த கோவில்கள் அனைத்தும் 79 டிகிரி தீர்க்கரேகைக்கு அருகில் அமைந்திருக்கின்றன. இது வெறும் தற்செயலா அல்லது பூமியின் ஆற்றல் ஓட்டத்தை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தார்களா? நமது கலாச்சாரத்தின் இந்த ஆச்சரியமான அறிவியலை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டால் ஓம் நம சிவாயா என்று கருத்தில் எழுதுங்கள். இது போன்ற ஆன்மீக மர்மங்களுக்கு நம் சேனலை பின்தொடர மறக்காதீர்கள். ஓம் நம சிவாயா.